என்ன திட்டமாக இருக்கும்? பாஜக தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வர முயற்சி செய்கிறது அப்படின்ற பேச்சு ஒருபுறம். டெல்லி போயிருக்கிறார் விஜய். டெல்லி போனாலே சுத்தி சுத்தி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வருது. அமித்ஷாவுடைய திட்டம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்கள் கிட்ட 2 வாய்ப்புகள் இருக்கு, 2 திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஒன்று, விஜய் அவர்களை கூட்டணிக்குள் அழைத்துக் கொள்வது. நீங்க கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 75 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத தேர்தல், ஆனா 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. நீங்க அதே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல சட்டமன்ற தொகுதி வாரியா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இருந்தா 83 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப அது 75 என்பதை விட 8 இடங்கள் கூட. பட் இது வந்து கள நிலவரமாக 24 தேர்தல் வரைக்கும் இருந்தது. பட் விஜய் இதுல புதுவரவாக வந்து விட்டார். அப்ப அமித்ஷா அவர்களுக்கு இயல்பாக என்ன தோணுதுன்னா, நம்முடைய இந்த பழைய ஓட்டு கணக்குல ஒரு பெரிய சேதம் இதுல ஏற்பட போகுது. அது திமுகவுக்கும் சேதம், விஜய் அதிமுக கூட்டணிக்கு மட்டும் சொல்லலாம். அப்ப இந்த 83 இடங்களை தான் அமித்ஷா அவர்கள் பேசி வந்தார். நீங்க முதல்ல அவர் திருநெல்வேலி மாநாட்டுல பேசின போதுமே நம்ம பார்த்தோம், அவர் 2 ஓட்டு சதவீதத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருந்தார். எங்களிடம் 18% இருந்துச்சு, அதிமுக 23 எடுத்திருந்தாங்க, ரெண்டையும் கூட்டினாலே இவ்வளவு சதவீதம்னு பேசி வந்தார். பட் அந்த இடத்துல விஜய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பாயிலர் தரத்தை அவர் அதோட பேசாம தான் இருந்தார். இன்னொன்று, அந்த அணிகளில் இடம்பெற்றிருந்த அதிமுகவோடு இடம்பெற்றிருந்த எஸ்டிபிஐ கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க, தேமுதிக இன்னைக்கு திமுக கூட இருக்காங்க, இந்த பக்கம் இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகலயே இருக்காரு. அப்ப இந்த இடத்துலதான் இந்த அணியை பலப்படுத்தணும்னா விஜய் தேவைன்னு அமித்ஷா கணக்கு போடுறாரு. அது ஒரு கணக்கு. அதனால அமித்ஷா அவர்கள் விஜயை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஒன்று. ஆனா இதுல அதை விட மிக மிக முக்கியமா, விஜய் வருவாரா என்பது ஒரு கேள்விக்குறி. விஜய் வரலைனாலும் அமித்ஷாவுக்கு தான் லாபம். இங்க விஜய் வந்தாலும் அது பாஜக அதிமுக அணிக்கு லாபம், பெரிய வெற்றி பெறுவாங்க. அதுதான் நான் பாக்குறேன். களத்துல பார்த்தவரை விஜய் பின்னால இருக்கக்கூடியவர்கள் மோடி எதிர்ப்பு என்பதால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் விட்டு வெளியே போவாங்க. ஆனா விஜயை கண்மூடித்தனமாக ஆதரிப்பவர்கள் தான் அதிகம் பேர் இருக்காங்க. சோ அன்னைக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான. ஒருவேளை விஜய் வரலைன்னா எப்படி லாபம் அமித்ஷாவுக்கு? அதுதான் சொல்றேன். விஜய் வரலைன்னா நம்ம தொடர்ந்து பேசக்கூடியது பாஜக அழுத்தம் கொடுக்குது, சிபிஐ விசாரணையில தொடர்ந்து அழைக்கப்படுறாரு, 3வது முறை அழைக்கப்பட்டிருக்கிறார் விஜய். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம காரணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு கூட 5 பேர் கொண்ட கமிட்டி முன்பு படம் வருது. அதுல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த கமிட்டிலேயே 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. அத இன்னொரு கமிட்டி மெம்பரை கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொல்றதா உண்டு. சோ அந்த படமும் ரிலீஸ் ஆகல. நான் உங்களை தான் நம்பி வந்தேன், எனக்கு பல அழுத்தங்கள் இருந்துச்சு விஜய் கடைசி நேரத்துல பேசிட்டாருன்னா, தமிழ்நாட்டுல ஒருவேளை அவர் கூட்டணிக்குள்ள வரலைன்னா அதுவரை மோடி எதிர்ப்பு என்கிற ஓட்டு நாங்க வந்து முழுக்க திமுக பக்கம் இருக்கு. அந்த ஓட்டு உடைஞ்சிரும். நீங்க எப்படி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விஜயும் உடைத்து அதிமுகவும் சேதப்படுத்துவாரோ, அதே போன்று கடைசி வரை விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்குள்ள போகாட்டா அதுவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா களத்துல வந்து விஜய் அவர்கள் கடைசி வரை பாஜக கூட போல. பாருங்க எவ்வளவு அழுத்தம் இருந்தது, அவர் போவே இல்லை அப்படின்னு மக்கள் மன்றத்துல போறப்ப நீங்க 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களோட தொடர் வெற்றிக்கும் மைய புள்ளியது பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறது என்ன அரசியல்? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேக்குறேன். அவர் என்றைக்குமே எடப்பாடியார் பழனிசாமியினுடைய ஆட்சி சிறந்ததா, என்னுடைய ஆட்சி சிறந்ததா? சுவாமிநாதன், நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு பிளானாக இருக்கலாம். இது பிஜேபிக்கு தெரியாதா? நம்ம தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கோம்னா ஒரு பர்செப்ஷன் செட் ஆகும், அப்புறம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும். விஜய் நான் வந்து போகல, கொள்கை எதிரி அந்த ஸ்டாண்ட்ல நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு அவர் அதை வச்சு வாக்கு கேட்பாரு. அது விஜய் எம்பவர் பண்ணும் அப்படின்றது பாரதிய ஜனதாவுக்கு தெரியாதா? இல்ல, அதுலதான் மேடம், அதுல ரொம்ப முக்கியமா நான் என்ன புள்ளி பாக்குறேன்னா, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தானே விஜய்க்கு பக்கம் போகும். அப்ப திமுகவும் எடுப்பாங்க, விஜயும் எடுப்பாங்க. நீங்க குறிப்பிட்டு சிறுபான்மையினர் ஓட்டாக இருக்கலாம், பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள். தமிழகத்துல பெரும்பான்மை வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள். அவங்க அணி எடுத்த அந்த 18% வெளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% இருக்காங்களே, 80% இருக்காங்களே, அதெல்லாம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள். அப்ப அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவும் வாங்குது, விஜயும் வாங்குறாரு அப்படின்னாலே அந்த இடம் வந்து வலதுசாரிகளுக்கான ஒரு வாசல், ஒரு ஓரளவு அவர்களுக்கான குறைந்தபட்ச வெற்றி என்பது அதுல உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. சோ இதுல எதுவே நடந்தாலும் அது பாஜகவுக்கு லாபம். சரி, இப்போ பாஜக தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க, விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ள தொடர்ந்து கொண்டு வர முயற்சிக்கிறாங்கன்னா என்ன வழிகளில் முயற்சிக்கிறாங்க? எனக்கு வந்து அவர் சிபிஐ விசாரணைக்கு போறாரு, 4 நாள் இருக்காரு அப்படின்னே வச்சுக்கோங்க. எப்படி அவரை என்ன டெல்லியில என்ன நடக்க போகுது, சிபிஐ விசாரணை தாண்டி என்ன நடக்க போகுது? ஒருபுறம் பவன் கல்யாண் மாடல் அப்படின்லாம் பேசுறாங்க. என்ன எப்படி முயற்சி பண்றாங்க என்டிஏ? இல்ல, அது பவன் கல்யாண் அவர்களுடைய மாடல் தான். துணை முதல்வர் அப்படிங்கக்கூடிய அஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. பட் அதுல மிக முக்கியமான சிக்கல் இருக்கு மேடம். அது முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க, அதிமுகவுடைய தலைமை விரும்புதானே எனக்கு சில சந்தேகம் இருக்கு. அது ஏன் அந்த சந்தேகம் இருக்குன்னு மட்டும் ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் மேடம். ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்க விஜய்க்கு வெறும் 40 சீட்டு தான் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, விஜய் 60 சீட்டு கேட்கலாம். நீங்க விஜய் இன்னைக்கு வர்றாருன்னா
விஜய் மீது விஜய்க்கு வந்து பாஜக தன்னை அதிருப்தி அடையாத அளவுக்கு விஜய் வந்தாருன்னா முதல்வர் யாரு, துணை முதல்வர் யாரு? இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி இதை ரசிக்க மாட்டாருல்ல. இந்த பிரச்சனை இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்றேன் மேடம். இப்ப விஜய் வந்து வர்றாருன்னா எடப்பாடி சொல்றாருன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு 30 சீட்ல கூட்டு வந்துருங்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல, 40 சீட்ல கூட்டு வந்துருங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா விஜய் 60 சீட்டு கேட்பாரு. நீங்க தமிழ்நாட்டுல இப்ப 60 தொகுதிகளுக்கு அவர் வேட்பாளர் நேர்காணல் பண்ணிருக்காருல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் கன்னியாகுமரியில 2 தொகுதிகள்ல வேட்பாளர் நேர்காணல் முடிச்சாரு. ஒன்று நாகர்கோவில், இன்னொன்னு குளச்சல். இது ரெண்டுமே கடந்த முறை பாஜக போட்டியிட்ட தொகுதி. அதுல ஒரு தொகுதி பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. அப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஏற்கனவே பாஜக போட்டியிடுவதற்கு 4 ஆண்டுகள் வேலை செய்து வச்சிருக்காங்கல்ல, அந்த தொகுதிகள் எல்லாம் ஒரு நேர்காணல் பண்ணி முடிச்சிருக்காரு. அப்ப அந்த இடமே ஒரு சிக்கல் ஆகுதுல்ல. நீங்க கூட்டணியும் முடிவாகல, நீங்க ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வருவதாக இருக்கலாம், பட் 60 தொகுதிகளை நீங்க நேர்காணல் முடிச்சிட்டீங்களே. 60 பேர்ட்ட வேட்பாளர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவங்க சோழ விளம்பரங்கள் கூட எழுதிட்டாங்க. சோசியல் மீடியால நான் தான் வேட்பாளர்னே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த இடம் ஒரு நெருடல் வருது. ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை நான் ஒரு யூகத்துக்கு சொல்றேன் மேடம், ஒரு 40 சீட்ல அடக்கிட்டாங்க விஜய, 40 சீட்டு மட்டும் போட்டிடுறேன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். விஜய்க்கு 40 சீட்டு, பாஜக ஏற்கனவே காங்கிரஸே 28 சீட்டு வாங்கிட்டாங்க, நாங்க 18% ஓட்டு காட்டியிருக்கோம் எங்க அடியா, எங்களை எப்படி நீங்க 20ல சுருக்க முடியும், எங்களுக்கும் அதே 28 வேணும்னு கேக்குறாங்க. அன்புமணி அவர்களுக்கு வர 17 சீட்டுன்றீங்க, ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுக்கணும். அதே போன்று இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஜான் பாண்டியன் அவர்கள் இருந்து புரட்சி பாரதம் வந்து ஐஜேக்கு வர எல்லாருக்கும் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் குறைச்சு நீங்க கூட்டி பார்த்தாலே 120 தொகுதி வருது. அப்ப அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கிறாங்களா? ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கையில போட்டியிடணும்ல. இப்ப இந்த வாசல் வழியாக அதிமுகவுக்குமே செக் வைக்கிறாங்க பாஜக. நீங்க அதிமுகவுக்கான கூடுதல் இடங்கள்ல போட்டியிடக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறாங்க. விஜய் இயல்பாகவே தனியா நின்னாலே அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒருவேளை சாதகமாகவும் அமையலாம். ஏன்னா களச்சூழலே அப்படிதான் பாஜக நகர்த்தல. விஜய் அதிமுக வாக்குகளை பிரிச்சிருவாரு, ஆன்டி பிஜேபி வாக்குகள் திமுக போறது, அதை தாண்டி அதிமுக காலி பண்ணிடுவாரு அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கே. இல்ல, அது கூட்டணிக்குள் வந்தால்தான் நடக்கும் நான் பாக்குறேன். நீங்க கூட்டணிக்கு வெளியில் இருக்கிறப்ப நீங்க களத்துல வந்து அவர் கூட்டணியே இல்லாமல் தமிழ்நாட்டில 234 தொகுதிகளுக்கும் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார்னா அது 15 முதல் ஒரு 18% எடுக்கலாம். நான் அதிகபட்சமாகத்தான் ஒரு வேலை சொல்றேன், 15% வரைக்கும் எடுக்கலாம். பட் அந்த 15% என்பது அதிமுக ஓட்டு என்று நம்ம சொல்லிட முடியாது. அதான் சொல்றேன், களத்துல ஒரு பாஜக என்ன விஜய் என்ன நினைக்கிறாருன்னு நீங்க பாக்குறீங்க திரு சுவாமிநாதன்? அப்ப அவரை சுத்தி இவ்வளவு நடக்கிறதா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதை சொல்றீங்க. விஜய் அவருடைய மன ஓட்டம் என்னவா இருக்குதுல்ல? அவர் என்னன்னா பாஜகவால் கொடுக்கப்பட முடியாத எண்ணிக்கையில ஒரு இடத்தை சொல்லுவார், இந்த இடத்தை எனக்கு தாங்க நான் வரேன்னு சொல்லுவார். நிச்சயமா அவர் வந்து பகைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார். அவர் பகைத்துக்கொள்ள விரும்பாதனாலதான் அவர் பாஜகவை திட்டவும் மாட்டார். நம்ம விஜய் அவர்கள் பாஜக ஏன் பகைக்க மாட்டார்னா, இன்னைக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ, திமுக கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, மக்களவையில 22 எம்பி இருக்காங்க, ராஜ்யசபால இருக்காங்க, ஒரு மாநிலத்துல ஆட்சி இருக்கு, இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. இது எதுவுமே இல்லாம நேற்று வரை ஸ்டார்ட் ரெடி ஆக்சன் சொன்னவர் இன்னைக்கு களத்துக்கு வந்தோடனே பாஜக எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணுங்கிறது ஒரு மிதமிஞ்சின எதிர்பார்ப்பா கூட ஒரு வேலை இருக்கலாம். பட் விஜயை பொறுத்தவரை அவங்களால கொடுக்க முடியாத ஒரு எண்ணிக்கையை சொல்லுவார். எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 60 சீட்டு தாங்க, 60 தொகுதிகள்ல வேட்பாளர் நேர்காணல் பண்ணிட்டேன், அந்த இடத்தை கொண்டு போய் அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டா அவர் சம்மதிக்க மாட்டார். சோ அது ஒரு முரணாகவே மாறக்கூடிய அளவு அதிக இடங்களை கேட்கறது, கூட்டணிக்கு வர்றேன் ஆனா எனக்கு ஒரு 60 கொடுங்க 80 கொடுங்க அப்படின்னு கேட்கறது. சரி, அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு அது அந்த டீல் வந்து பிரேக் ஆயிடும். பாருங்க, எனக்கு கடைசி வரைக்கும் கூட்டணி கூப்பிட்டாங்க, நான் போகல, நான் என்னோட ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாரா? ஆமா, நிச்சயமா அதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளை 70 தொகுதிகளை அவர் கேட்கிறப்ப அந்த அளவு எண்ணிக்கையில இடம் கொடுக்க முடியாது இந்த அணியில. ஒன்று. இரண்டாவது, முதல்வர் ரேஸ்ல எனக்கு முதல்ல 2 ஆண்டுகள் தாங்கன்னு கூட அவர் கேட்கலாம். அப்ப நிறைவேற்றவே முடியாத சில கோரிக்கைகளை சொல்றப்ப பாருங்க, அவர் நம்மளோட நல்லாதான் நெருக்கமா தான் இருந்தாரு, கடைசி அவரோட டிமாண்ட நம்மளால பூர்த்தி செய்ய முடியல என்று இவர்களும் கொஞ்சம் சாந்தமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்த்தா.